அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சமீபத்தில் டோங்கோ டோங்கோ என்னும் சுனாமி வந்தது அப்படின்னு நான் நியூஸில் படித்தேன். பாலிமர் நியூஸில் வந்தது. இதையே நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்தியா அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து என்னுடைய பர்சனலான வாட்ஸ்அப் குரூப். நான் என் பேரே போட்டுருவோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள். சுனாமி இந்த வருடம் வரலாம் அப்படி சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். கரெக்டாக இது டேட் பார்த்தீங்கன்னா டேட் வந்து 16/22 இந்த வருடம். ஆனால் எனக்கு வந்து இந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ இந்த கனவு வந்தது. கனவு எப்படின்னா, நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து பீச்சாண்ட போகிறோம். பீச்சு வந்து பார்த்துன்னு இருக்கிறோம். அப்படியே பார்த்துன்னு இருக்கும்போது அப்படியே நல்லா அந்த அலைகள் வந்துனே இருக்குது. திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்துக்கு கிட்டத்தட்ட அது எத்தனை அடின்னு சொல்ல முடியல. கிட்டத்தட்ட ஒரு எல்ஐசி மாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு திடீர்னு அலை வந்து எழும்புது. ஆனால் எனக்கு வந்து இது எந்த நாடு எந்த தேசம் அதை பற்றிலாம் சொல்ல முடியல. டேட்டு டைம்லாம் சொல்ல முடியல. 10ஆம் தேதி 12ஆம் தேதி கனவு கண்டு அப்படியே எழுந்துட்டு சரி இது என்ன நடக்கவா போகுது சொல்லிவிட்டு நான் வந்து யூடியூப்பில் வந்து பதிவு பண்ணலை. என்ன நம்ம சொல்கிறது நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு சரி. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி இந்த டேட் பாருங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு 16ஆம் தேதி வந்து சும்மா எதிர்ச்சியாக வந்து சரி சும்மா டைப் பண்ணி வைக்கலாம், என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரூப்பில் நான் போட்டிருக்கிறேன். அந்த குரூப்பில் என்னுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்கும். அதில் வந்து போட்டிருக்கும்போது சுனாமி இந்த வருடம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா நான் டைப் பண்ணி போட்டிருந்தேன். சரி டைப்பு என்ன ஆகிட போகுது, வருமா வராத யாருக்கு தெரியும் சொல்லிட்டு அப்படியே போட்டிருந்தேன். அதாவது சுனாமி இந்த வருடம் வரலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். கரெக்டாக வந்து 5:34 சாயங்காலம் 16ஆம் தேதி, கரெக்டாக 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 22 சாயங்காலம் 5:34 மணிக்கு டங்கிலீஷில் நான் டைப் பண்ணி என்னுடைய குரூப்புக்கு, அந்த குரூப்பில் இருக்கிற இன்னொரு நம்பரும் என் நம்பர் தான். இது வந்து என்னுடைய முக்கியமான ஃபைலில் நான் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த குரூப் ரெடி பண்ணேன். அதில் அமுச்சு விட்டேன். அப்புறம் கரெக்டாக ஒரு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட்டு வந்து இந்த பாலிமர் நியூஸில் 11 மணி வந்து கரெக்டாக 11:10க்கு பாலிமர் நியூஸில் கடலுக்கு அடியில் வெடித்து சிதறிய எரிமலைகள் சுனாமின்னு போட்டிருந்தது. அப்புறம் பார்த்தா டோங்கோ என்ற அந்த தீவுலியா திடீர்னு என்ன வந்து கனவு வந்தது. சரி அன்றைக்கே நம்ம சேனல்லையோ இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ 10ஆம் தேதி 12ஆம் தேதி பதிவு பண்ணியிருப்பேன். நம்ம நினைக்கிறது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணலை. ஆனால் 16ஆம் தேதி வந்து ஈவினிங்கில் வந்து சரி பதிவு பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி வச்சேன். கரெக்டாக நைட்டு 11 மணிக்கு அந்த சுனாமி வருது. ஏன்னா நீங்கள் கேட்பீங்களே ஏன்னா ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அதோ ஆதாரம் இருக்குது. என்னுடைய குரூப்பில் போட்டிருக்கும் பாருங்கள்.
வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லிங்க்கு பாருங்கள், இந்த லிங்க் இருக்குது கரெக்டாக வந்து இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண டைமு இது வந்து கடலுக்கு அந்த லிங்க்கு பாலிமரிஸோட லிங்க்கு ஏக வந்தது. அதனால் நான் வந்து ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது வந்து ஏதோ அப்படின்னு கிடையாது, ஏதோ நினச்சது அப்படியே வந்துச்சு. இது ஒரு சமயம் இது நடக்காமல் போகலாம். இது எனக்கு நடந்திருக்குது. முந்தானத்து கூட நம்ம மதன் கௌரி கூட யூடியூப் சேனலில் டோங்கோ தீவை பற்றி பதிவு பண்ணார். அவருடைய கமெண்ட் பாக்ஸில் போய் நான் எனக்கு இந்த கனவு வந்தது அப்படி சொல்லிட்டு அவருடைய கமெண்டில் பதிவு பண்ணேன். என்னாச்சு எதாச்சுன்னு தெரில, கமெண்டில் பதிவு பண்ணி என்கிட்ட ஆதாரம் இருக்குது சொல்லிவிட்டு என்னோடய நம்பரெல்லாம் டைப் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டுக்கிறாங்க. எதனால் டெலீட் பண்ணாருன்னு தெரில. சரி, அது அவருடைய இஷ்டம். சரி, இதை குறித்து யூடியூப்பில் போடலான்னு சொல்லிட்டு நானும் போடலான்னு நினச்சேன். ஒரு 3 நாள் 4 நாள் போடலான்னு நினச்சேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை, உடம்பு வேறு சரியில்லை, அதனால் போட முடியல. சரி, இப்போ டைம் கிடைச்சது, இப்போயாச்சும் நான் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இதை வந்து இது ஒரு சும்மா வீடியோ போடணும் போட்டேன். இது நான் கனவு கண்டது அப்படியே வந்து பளிச்சது. அதான் ஆச்சரியமாச்சு, பயமாகுது. சரி, பதிவு பண்ணேன். ஓகே, நன்றி சகோதரர்களே, நண்பர்களே.